வணக்கம்யா. வணக்கம், வணக்கம். சொல்லுங்க. எங்க வீட்டில் இருக்கீங்க? ஆ ஃபேன் ஓடிட்டு இருக்கா? வீட்ல வீட்ல. ஆ ஃபேன் ஓடி காத்து அங்க மழை ஓடிட்டு இருக்கா? பெய்யுதா? மழை பெய்யுது. இங்க மழை மழை இல்ல. பெஞ்சுது. இல்ல சார். ஃபேன் ஓடிட்டு இருக்கா? ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அது நிறுத்துங்க ஒரு நிமிஷம். அப்பா, என்ன இது ரெக்கார்ட் ஆகுது, நல்ல பயங்கர சவுண்ட் வருது, அப்படியே ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? ம்? பதிவு பண்றேன். சரி, பேச்சு எடுக்கல. இல்லைங்க, பேசுற சத்தம் வரல. ஆ பேச- ஆ இப்ப இப்ப கிளியரா இருக்கா? இப்ப நிறுத்திடுங்க. கிளியரா? அது இப்ப கரெக்டா நிறுத்துங்க. ஆ கொஞ்சம் ஃபேன் ஸ்லோ சத்தம் பண்ணி, இல்லையா? இன்னும் ஸ்லோ பண்ணிக்கங்க. இல்ல, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ரைட். ம், சரி. ஆ பார்த்தேன். மருத்துவ ஆய்வுலாம் பார்த்தேன். ஆ ம் அது அது இன்னைக்கு இன்னைக்கு தான் ரிப்போர்ட் எடுக்க போய் வாங்குவேன். 11 மணிக்கு போய் ரிப்போர்ட் வாங்குவேன். அதெல்லாம் பார்த்துட்டேன். என்ன செய்யலான்னு மட்டும் சொல்லுங்க. இது வந்து ஆ அற்புதமான சயின்ஸு. இதை வந்து ஆ இது வந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கிற ஐஐடியில் பேசி நிரூபிக்கணும். ஆ சென்னையில் ஐஐடி ப்ரொஃபஸர் யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு இருக்காங்களா? இல்ல, நான் அந்த பக்கம் போனா விசாரிக்கிறேன். அந்த பக்கம் சவாரி போகும்போது யாராவது தெரிஞ்ச ஆட்களை பார்த்து விசாரிக்கலாம். ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு மட்டும் யாரும் இல்லை. பழக்க வழக்கம் இல்ல. ஆ ஆமா. இது விண்வெளிக்கு பயன்படுது. விண்வெளி டிராவல் போறாங்க இல்லையா, விண்வெளிக்கு பயன்படுது. ஆ, நான் வந்துங்கய்யா, இப்போ பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு நாளைக்கு இப்போ 4 கொய்யாப்பழம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அவளு நாட்டு சர்க்கரையும், நாளைக்கு இன்னைக்கு வந்து அவளு நாட்டு சர்க்கரை வாங்கி இன்னைக்கு 2 வேளைக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இப்போ 6 மணிக்கு ஊற வச்சோம்னா அதுக்கு ஒரு என்ன 11 பண்றீங்கன்னா, அது எப்படி ஆ, சாப்பிடணும்னா, அவல் இருக்கு இல்லையா, அவல் ஆமா, அவல் போட்டுக்குங்க, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுங்க, இந்த பச்சை வேர்க்கடலை இருக்கு இல்லையா, ஆமா. அதை வந்து ஒரு 30 கிராம் சேர்த்திக்குங்க. அந்த அவளோட ஊற வச்ச பச்சை வேர்க்கடலை. அவளோட சேர்த்துக்கவா? ஆமா, அவல் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அவல் ஒரு 10 நிமிஷம், அவல் ஒரு கைப்பிடி எவ்வளவு? அவல் ஒரு கைப்பிடி. கைப்பிடி. அப்புறம் ஆ, வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை. ஆ, ஊற வச்ச வேர்க்கடலை ஒரு ஒரு 30 கிராம், 40 கிராம், சரி, 50 கிராம், சரி, சரி. ஒரு ஆ, 50 கிராம். இது வந்து ஒரு நாள் உணவு இவ்வளவுதான். ஏன்னா கிளீனிக் தான் நமக்கு தேவைன்னு. எனர்ஜி வந்து உங்களுக்கு என்னன்னா, காத்துல இருக்க ஆ, நைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஆமா. நிறைய படிக்கணும். நீங்க புத்தகத்தை பூரா கரைச்சி குடிக்கணும். புத்தகத்தை பூரா கரைச்சி குடிக்கணும். அதுல இருந்து கேள்வி கேட்கணும். அதுல இருந்து கேள்வி கேட்கணும். நீங்க ஒரு சிறந்த அறிவாளி ஆனீங்கன்னா நல்லது. சரிங்க ஐயா. ஏன்னா நான் இப்போ வந்து ஒண்ணும் இல்லைங்கய்யா. சொல்லுங்க. எடையும் குறையாது. இப்ப எனக்கு 49 கிலோ இருக்கு. நான் இடம் மிஷின் வாங்கி வச்சுட்டேன். ஆ இடம் மிஷின் வாங்கி வச்சுட்டேன். 49 கிலோ நேத்து இருந்து 49 கிலோ. அதான் ஆக்சுவலா. சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தீங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வெயிட் பார்க்கும்போது எனக்கு 55 கிலோ காமிச்சுது. சரி. இப்ப நேத்து நான் மெடிக்கல் செக்அப் போகும்போது எனக்கு 49 அதை 8 4 அது கம்மி. சரி, பரவாயில்ல. ஆனா எல்லாமே நில்லு, எல்லாம் நார்மல். உங்களுக்கு ஒன்றும் அட்வான்ஸ், அதாவது ரொம்ப அருமையான யாருக்கு ஒன்றும் அதாவது இது யாருக்கும் புரியாது. இது ரொம்ப ஆ, அற்புதமா இருக்கு. எல்லாமே ரத்தம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ரத்தம் ஆ, சுலபமா இருக்கா? ஆக்சுவலி ரிப்போர்ட் நாளைக்கு தானே வரும். அதுல நேத்து நான் அது கூட ரிப்போர்ட் தேவையில்ல. எழுதிருந்தேன். ஆமா, அவன் தின்னு போட்டு கேக்குறான். அவன் தின்னு போட்டு எடுங்க. முட்டாள்தனம் பண்ணியிருக்கீங்க நீங்க, சரியான முட்டாள்தனம் பண்ணிருக்கீங்க. ம்? இல்ல, நான் எனக்கு உங்கள்கிட்ட ஐடியா கேட்காம போயிட்டேன். இப்ப தெரியுதா? எல்லாம் இப்ப தெரியுதா? சேர்ந்துதான் படிக்கணும், பணம் கட்டி தான் படிக்கணும், தெரியுதா இல்லையா இப்போ? ஆ? ஆமா. கரெக்ட் பணம் தான், கரெக்ட் கட்டாம தான். படிச்சீங்கன்னா எல்லாம் லாஸ். பணம் கட்டாம படிச்சீங்கன்னா எல்லாமே லாஸ். கரெக்ட். இப்ப நான் புரியுது, எவ்வளவு கத்துறேன்னு புரியுதா? ஆ? புரியுது, புரியுது, புரியுது. எதுவுமே சரி ஐயா, தெரியாம எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்ப நம்ம மோர் குடிக்கிறது வந்து குடலை சுத்தப்படுத்துமா எப்படி அது? முதல்ல பாடம் படிக்கணும். முதல்ல பாடம் படிக்காம நீங்க வரக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு தமிழ் படிக்க தமிழ் தெரியாம இது யாரும் படிக்க முடியாது. தமிழ் தெரியாம. படிக்க முடியாது. அதான் சொல்றேன். இதுக்கு வந்து ஒரு மாசம், நீங்க முதல்ல ஒரு மாசம் படிங்க, நான் சொல்லி தர்றேன். புரியுதா? ஆ, சரிங்க ஐயா. இப்ப நீங்க பிராக்டிஸ் எல்லாம் இது போதும். பிராக்டிஸ் எல்லாம் ஆ, இது போதும்.
ஆமா, நீ முதல்ல தியரி படிக்கணும். தியரி படிக்காம நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க என்னன்னா இந்த அவசரப்ப ஆஹ் இந்த அவசரத்தை ஒழுங்குபடுத்தலைன்னு கேட்ட. இப்ப நீங்க பண்ற அவசரத்தை ஒழுங்குபடலைன்னா ஆஹ் அவ்வளவு தெண்டா. சரிங்க ஐயா, சரிங்க. இப்ப அறிவியல் தான் நீ பேசணும். இனி வந்து உடல் கரெக்ட் ஆயிரும். இது எப்படின்னா ஆஹ் செய்யறது எளிமை, ஆஹ் மற்றவங்க பேச புரியுது. புரிய வைக்கிறது கடினம். புரியுதா? ஆஹ் சரிங்க ஐயா. அதனால நீங்க என்ன பண்ணி இது பேசிக் வந்து 3000 டொனேஷன் இருக்குது. அந்த 3000 கட்டிட்டு ஒழுங்கா வாங்க. 3000 கட்டிட்டு ஒழுங்கா வர்றேன். ஆமா 210 வகுப்பு நடக்கும். அந்த 210 வகுப்புல குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துல ஒரு 50 வகுப்பு கலந்துக்கணும். எவ்வளவு? 50 வகுப்பு. உங்களுக்காக 210 தடவை பேசுவேன். உங்களுக்காக 210 பேசுவேன். நீங்க 210 வந்துட்டா நல்லதுதான். சரிங்க ஐயா. ஆனா பேசுறப்ப ஒரு அதிகபட்சம் 20 நிமிஷம் பாக்குறீங்களா? 20 ஆஹ் நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாது. ஆமா. எல்லாம் வெளிநாட்டுல சார் எங்கிட்ட பேசுறவங்கள எல்லாம் எங்கெங்கயோ இருக்கிறாங்க. எல்லாம் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வடநாட்டுல இருக்கிறவங்க, மதுரை எங்கேயோ இருக்கிறவங்க. பாக்குறீங்களா இல்லையா? நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க வீடியோ பூரா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்க இருந்து பேசுறாங்க பாருங்க. ஸ்வீடன்ல இருந்து பேசுறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாங்க, அப்புறம் வந்து அமெரிக்கால இருந்து பேசுவாங்க. புரியுதா? ஆமா. ம். ஒரு உண்மைதான், உண்மைதான். நான் பார்த்துட்டேன். எல்லாமே ப்ராஜெக்ட் ஒர்க், எல்லாமே ப்ராஜெக்ட் ஒர்க். இதுதான் வந்து எதிர்காலத்துல நல்ல வழியில பொருளீட்டணும். அதே நேரத்துல வந்து இது விண்வெளி வாழ்க்கைக்கானது. விண்வெளியில போய் வாழ்றதுக்கு தன்மை உடையது. அதாவது இங்க இல்ல, இனிமேல் பூமியில வாழ முடியாது. ஸ்பேஸ்ல போய் வாழ்றதுக்கான கண்டுபிடிப்பு. விண்வெளியில போய் எப்படி வாழ்றது, அங்க குடும்பம் நடத்துறது, கல்யாணம் பண்றது, கருமாதி பண்ற வரைக்கும் அங்கதான் எல்லாமே. பூமியில என்ன பண்றோமோ எல்லாம் அங்க. அப்படிதான். இதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்காக தான். கண்டுபிடிக்க. இந்த பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பணம் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் பணம் இல்ல. கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காங்க. ஆரோக்கியம் எவங்கிட்ட இருக்குது? ஒருத்தருக்கு கிடையாது. சரி, இப்ப இப்ப அதனால வந்து உணவு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உணவுகளுமே எல்லா உணவுகளும் ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுக்கும். எல்லா ஏதோ ஒரு வகையில உணவுகளுமே இப்ப நம்ம வந்து அந்த இந்த உடலுடைய எடை வந்து நியூட்ரல் பண்ணணும். உடல் எடை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல குறையக்கூடாது. நீங்க வந்து இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டுறனால பெரிய வேலையில விட்டுட்டு தாராளம் நீங்க நீரை மருந்து எடுத்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஆமா. ஒரு நாளைக்கு 1.25 லிட்டர் தண்ணி நீங்க 50 பிரிச்சு குடிச்சுக்கலாம். 1.25 லிட்டர் தண்ணியை 50 பிரித்து குடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மடக்கா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க குடிச்சு எங்கேயா ஒரு சவாரி எடுப்பேன். சவாரி முடிஞ்சா ஒரு மடக்கு தண்ணி குடிப்பேன். அடுத்த சவாரி எடுப்பேன், தண்ணி முடிப்பேன். இப்படியே எனக்கு அந்த ஒவ்வொரு சவாரி அடுத்தடுத்து வரனால அந்த ஒரு பரவாயில்ல, அது 10 ஒண்ணும் பரவாயில்ல. அது வந்து அந்த இன்னைக்கு போற அலையிறதுக்கும் வெப்பத்துக்கு சரியா போயிடும், அலையிறதுக்கு சரியா போயிடும். அப்ப எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கும். உடம்பு உராய்வு வராம இருக்கிறதுக்காக இந்த உராய்வு ஃபிரிக்ஷன், இந்த உராய்வு வராம இருக்கிறதுக்கு ஆயில் போட்டே இருக்கிறீங்க. உடம்பு ஒண்ணும் ஆகாது. என்னது? உடம்பு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா நீங்க வண்டியை ஓட என்ன பண்றீங்கன்னா ஆயில் போட்டுக்கிறீங்க. என்ன போட்டுக்கிறீங்க? ஆயில். ஆயில் போடுறப்ப என்ன கேட்டு எனர்ஜி. அதாவது உங்களுக்கு பெட்ரோல் வேற, ஆயில் வேற. ஆயில் வேற. பெட்ரோலுங்கிறது வண்டி ஓடுறதுக்கு, ஆயிலுங்கிறது இந்த உராய்வு குறைக்கிறதுக்கு, வலுவழுப்பு. என்னது? உராய்வு குறைக்கிறதுக்கு. பேரிங் என்பது பேரிங்ல ஆயில் போடுறீங்க, அந்த ஆயில் வேற. இன்ஜின்ல ஆயில் போடுறது என்பது வேற, பேரிங்ல ஆயில் போடுறது என்பது வேற. என்ன வித்தியாசம்? ஆமா, அது பேரிங்ல வந்து கிரீஸ், அதுக்கு வந்து கிரீஸ் போடுவோம். அதான் இது இன்ஜின் ஆயில் வந்து எல்லா இடமும் சர்க்குலேஷன் ஆகும். இன்ஜின் ஆயில் வந்து அது உள்ள உறுப்புகளுக்கு பூரா சர்க்குலேஷன் ஆகும். சரி, பெட்ரோல் எங்க போடுறீங்க? பெட்ரோல் வந்து அது வந்து எதுக்குன்னா நம்ம அத எரிபொருள், அதை வந்து அதுக்கு உண்டான சக்தியை கொடுக்குறதுக்கு, அந்த இன்ஜின் ஓடக்கூடிய சக்தியை. அப்ப இப்ப புரிஞ்சுக்கங்க. எரிபொருள் வந்து நமக்கு நைட்ரஜன் எரிபொருள். காத்துல இருக்கிற நைட்ரஜன் எரிபொருள மாறுது. இந்த உராய்வு குறைக்கிறதுக்கு தண்ணீர் வந்து இந்த உராய்வு குறைக்கிறது தண்ணி வந்து உராய்வு குறைக்கிறது இந்த ஆயில், இந்த கிரீஸ் எனர்ஜி. அதாவது உங்களுக்கு பெட்ரோல் வந்து வெளியிருந்து வந்துருது. பெட்ரோல் வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. புரியுதா? நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. ஆக்சிஜன் வந்து ஆற்றலா மாறுது. இந்த காத்துல இருக்கிற ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது ஆற்றலா மாறுது. நைட்ரஜன் புரோட்டீனா மாதிரி ரத்தம் உண்டாகுது. என்ன உண்டாகுது? ரத்தம் உண்டாகுது. அப்ப உங்களுக்கு சக்தி வந்து வெளியிருந்து வந்துருது. எரிபொருள் வந்து வெளியிருந்து வந்துருது. 2 எரிபொருள் வருது. நைட்ரஜன் வருது, ஆக்சிஜன் வருது. நைட்ரஜன் வருது, இது எரிபொருளை மாறிக்குது. அதுக்கப்புறம் இந்த உராய்வை குறைக்கிறதுக்கு, அதாவது உங்களுக்கு உராய்வை குறைக்கிறதுக்கு ஆயில் வந்து இது போட்டுக்கிறீங்க. எது போட்டுக்கிறீங்க? எண்ணெய் போட்டுக்கிறீங்க, கிரீஸ், தண்ணி. அப்ப வந்து அந்த பேரிங்க்கு கிரீஸ் போட்டுக்கிறீங்க. பிஸ்டனுக்கு வண்டி ஓடுறதுக்கு நைட்ரஜனும் ஆக்சிஜனும் பயன்படுது. இது ரொம்ப முக்கியம். இது எவனுக்குமே தெரியாது. என்னது?
ஆமா. அதை விட்டு போய் வைத்தியம் பார்க்கறது ரொம்ப ஈஸி. என்னது? வைத்தியம் பார்க்கறது ஈஸி. சொல்லி இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? மேட்ரு புரியுதா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க இது ஐயா. எவனுக்கு புரியுங்க? யாருக்கும் புரியாது. இது வந்து சார், இது வந்து 2000 ஆண்டுக்கு முன்பாக இருந்தது. இப்ப கண்டுபிடிச்சு 25 வருஷம் தாச்சு கண்டுபிடிச்சு. 25 வருஷம் ஆச்சு. இன்னும் 1000 வருஷம் பேசணும். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் பேசினா தான் புரியும். ஆமா. பாரு பாரு, அவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு பாரு. அவரு சிங்கப்பூர் அவரு. ஆமா, நான் இவங்க சாருடைய வீடியோ நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்கேன், பேசுறதெல்லாம் இவரே பார்த்துட்டு. ஒரு பெரிய அவங்க பொறுப்பு இருக்காரு. இவங்க ஆமா, நிறைய இவரே கேள்விலாம் கேட்கறாங்க. நேத்து கூட ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, பசி மூப்பு பிணி அது என்ன, அதுக்கு இன்னும் விளக்கம் தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்களே. எல்லாம் ஓரளவுக்கு சொல்லலாம். இது இயற்கை இப்படி ஓரளவுக்கு சொல்லலாம். புரியுதா? இப்ப நீங்களாவது அதை தான் சொல்ல, யாருமே இது மதிக்கிறது இல்லை. அதனால இனிமேல் தமிழ்நாட்டுக்காரனுக்கு இந்தியக்காரன் சொல்லித்தர மாட்டேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இல்லைங்கய்யா, இன்னும் மக்களுக்கு அறியாமையில இருக்காங்க, அவ்வளவுதான். என்ன அவன் ஃபீஸ் கட்டாம படிக்க நினைக்கிறாங்க, எவனுக்கு சொல்லி தரணும்? கரெக்ட். இப்ப நீங்க ஃபீஸ் கட்டி படிச்சிருந்தா எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? உண்மைதான். நீங்க கட்டாம படிச்சக்காட்டி தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னது தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டு போய் பார்த்தா அது அது ஒன்றும் ஆகாது. நான் சொல்லி கொடுப்பேன். அது மாதிரிதான் திருமாறன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னபடி செய்வாரு. திருமாறன் சொல்லிட்டு அவன் தேனிக்காரரு, பெரியவர். என்னோட வயசு 65 வயசு. ஆமா ஆமா ஆமா, அந்த கருப்பட்டிக்கு தண்ணி குடிச்சு சென்னை வந்துட்டு போனது இப்போ ஒரு மட்டும் பேசி இருந்தாரு. ஆமா, அது ஒரு வருஷமா பண்றாரு. அவர் தான் சொன்னபடி செய்வாரு. சொன்ன அப்படியே அடிப்பார். புரியுதா? ஆமா, அவரு யூடியூப்ல ஒரு மட்டும் பேசி கருப்பட்டி தண்ணி குடிச்சு அதெல்லாம் ஒழுங்கா பணம் கட்டி, அதெல்லாம் ஒழுங்கா 50,000 கட்டிட்டு வந்தவங்க. எத்தனாயிரம்? 50,000. ஆனா அது 50 லட்சம் செலவு பண்ணியிருப்பாரு நோய் குணமாக்கறதுக்கு. எதுவுமே 50 லட்சம் செலவு பண்ணியிருப்பாரு, நோய் குணமாக்கல. வெறும் 50,000 எல்லா நோய் குணம். இன்னைக்கு அவர் மாசம் நன்கொடை கொடுத்துட்டே இருப்பாரு. மாசம் பாரு, இவங்கள மாசம் நன்கொடை கொடுக்குறவங்க. எனக்கு 10 பேர் தேவை, உலக அளவுல 10 பேர் தேவை. என்ன வந்து வெளிநாட்டுல போய் அதாவது அரசாங்கத்திட்ட, பல்கலைக்கழகத்துல, கல்வி கழகத்துல நிரூபிக்க வேணும். இதுன்ற வேலை. உங்ககிட்ட பேசிலாம் பிரயோஜனம் இல்லை. புரியுதா? சரிங்கய்யா. உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. என்னது? உலகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது. என்னது? உலகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆமா, நாங்க வந்து எங்க போய் நிரூபிக்கணும்னா, கல்வி சாலையில போய் நிரூபிக்கணும். எங்கது? எஜுகேஷன் சென்டர்ல போய் நிரூபிக்கணும். அதாவது பெரிய பெரிய இந்த ஐஐடி அந்த மாதிரி உயர்கல்வியில, மேம்பட்ட கல்வியில நிரூபிக்கணும். அதுதான் நம்ம வேலை. உங்ககிட்ட நீங்க பணமும் தர மாட்டீங்க, கத்திட்டு தான் இருக்கணும். எனக்கு எந்த நன்மையும் கிடையாது. புரியுதா? உண்மைதான். அப்புறம் ஏன் சொல்லி தரோம்னு கேட்டீங்கன்னா, இதுதான். இப்ப நான் வந்து ரிசர்ச் பண்றேன். இப்ப என் பொண்ணை ரெடி பண்ணணும். என் பொண்ணை ரெடி பண்றதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அவங்க இன்னும் படிக்கணும், அவங்க வெளிநாடு போகணும். வெளிநாடோ இந்தியாவோ ஏதோ ஒரு பக்கம். என்னது? வெளிநாடா இருக்கலாம், இது எல்லாம் ஒண்ணுதான். வெளிநாட்டுல எல்லா பக்கம் நிரூபிச்சாகணும். அந்த யூனிவர்சிட்டியில நிரூபிச்சாகணும். யூனிவர்சிட்டியில நிரூபிச்சாக வேண்டும். ஏன்னா எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடையாது இது. எந்த யூனிவர்சிட்டி இந்த பாடத்துல கிடையாது. புரியுதா? உண்மைதான். சரி, நம்மளே இப்ப நானே ஆச்சரியப்படுறேன். உங்க இந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ நமக்கு எங்கேயோ தேடல்ல தான் நீங்க இதெல்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு. சரி, அதனால என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த 3000 கட்டிட்டு உள்ள வாங்க. புரியுதா? 1 மாசம் ஒழுங்கா படிக்கணும். காலையில எப்ப டைம் உங்களுக்கு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காலையில் 4 மணிக்கு வரலாம், 4:30 மணிக்கு வரலாம், இரவு 8 மணிக்கு வரலாம். இரவு 8 மணிக்கு. ஆமா, அது வந்து ஒரு 25 நிமிஷம். சரிங்கய்யா. இரவு 8 மணிங்கிறது 8ல இருந்து 20, காலையில் 6ங்க, காலையில் 4ங்கிறது 4ல இருந்து 20, 25 நிமிஷம். நேரம் இருந்தா ஒரு 5 நிமிஷம் அதிகமாகல, அதுக்கு மேல கிடையாது. சரியா? சரி, இப்ப அவர் இருக்காரு, பேசல முடிச்சுக்கலாம். 5 மணிக்குள்ள முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? இல்ல, 5 நிமிஷம் தான் இருக்கு. வாங்க சுந்தர், துர்லங் சுந்தர். அவர் 20 கிலோ. அப்புறங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவரு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 9 மாசமா பண்றாரு. இப்பதான் வந்து 25 கிலோ குறைஞ்சிருக்கு. 25 கிலோ குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளவுங்க? 53? ஆமா, நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 55, ஆனா இப்ப 49.
அப்ப 6 கிலோ குறைஞ்சிருக்கேன். இந்த மெடிக்கல் அன்னைக்கு தினம் என்ன பண்றீங்கன்னா, இனிமேல் என்ன பண்றீங்கன்னா, ஒரு நாட்குறிப்பு எழுதிக்கணும். 6 மாசத்துக்கு எழுதணும். 40. நாட்குறிப்பு, அதாவது ஒரு டைரி மாதிரி நாட்குறிப்பு வாங்கி வச்சுக்கணும். சரி சரி சரி. தினம் என்ன பண்றீங்க அதை எழுதணும். தினம் சும்மா 2 வரி, 5 நிமிஷம், 2 நிமிஷம் என்ன பண்றீங்க தினம் 2 நிமிஷம் எழுதணும். சரிங்க. அவ்வளவுதான். புரியுதா? இந்த மாதிரி 180 என்ன பண்றோம்னா நம்ம உணவு பழக்கத்தை மட்டும், அதாவது எவ்வளவு சாப்பிட்டேன், எத்தனை கிலோ எடை, அது எழுதி தினம் கைக்கு. நான் வந்துங்கய்யா, நான் வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு முன்னாடி 94 95 இருந்தேன் ஐயாவுக்கு கால் பண்ணும்போது. போன வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தியா வந்து 2 நாள் கிளாஸ் ஐயா கூட தங்கி அட்டன் பண்ண கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐயா சொல்ற மாதிரி அந்த உணவு முறைகளை பின்பற்றிட்டே வந்துட்டே இருந்தேன். இப்ப வந்து 75 இருக்கு. இப்போ 95ல இருந்து இப்ப 75 வரைக்கும் 20 கிலோ வந்து கம்மியாயிருக்கு. பரவாயில்ல. இது வந்து உண்மையிலே பெரிய மிராக்கிள் தான். நீங்க சொல்றீங்களா, நீங்க அந்த உடல் வந்து நீங்க சாப்பிடாம இருக்கும்போது இயற்கை ஆற்றல்ல இயங்கும் போது நிறைய அற்புதங்கள் நிகழும் சொல்லி ஐயா வெங்கடேசன் அந்த புக்லயும் எழுதியிருக்காரு, ஐயாவும் சொல்லியிருக்காங்க, யூடியூப்ல நான் கேட்டிருக்கேன். இப்பவும் நான் நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் வந்து சாப்பிடல அப்படின்னு ஃபீலே கிடையாது. பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு 4 மணிக்கே முழிப்பு வந்துட்டு, எப்போதும் எனக்கு ஒரு 5:30 5:45 தான் இருப்பேன். எனக்கு இப்ப என்ன தெரியல, நேரத்தில் படுத்தது 11 மணிக்கு தான் படுத்தேன். 11-11:30 ஆயிடுச்சு. நான் யூடியூப்லாம் பார்த்துட்டு படுக்கும் 11:30 ஆயிடுச்சு. நீங்க ஒரு 4 மணிக்கு முழிப்பு வந்துட்டு, சரி முழிப்பு வந்தோட இப்ப 4:30 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் பாத்ரூம் போயிட்டு முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்துட்டேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி விழிப்புணர்வோட இருந்தால் எனக்கு சென்னையில ஒரு 2 பேர் போதும். எத்தனை பேரு? சென்னையில 2 பேர் இருந்தா போதே போதும். உலக அளவுல 10 பேர் இருந்தானுங்க போதும். வெறும் 10 பேர் வந்துட்டாங்க. இன்னும் 2-3 பேர் வரும். அது வெளிநாட்டு, இந்த உள்நாட்டு ஆகாது. உள்நாட்டு மக்கள் ஆகாது. வெளிநாட்டு, ஏன்னா வெளிநாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா பணம் வரும், அப்பதான் ஒழுங்கா நடத்த முடியும். உள்நாட்டுக்காரங்க சொல்லி தர மாட்டேன். புரியுதா? அது பிரயோஜனம் வருவாங்க. வேற ஒண்ணும் இல்லையா. இப்ப நான் வந்து முதல்ல எனக்கு ஒரு 6 மாசம் ரிப்போர்ட் எடுத்து, நான் என்னோட வண்டியில வர்றவங்க ஆஸ்பத்திரி கூட்டு போறவங்க பாருங்க, நான் சாப்பிடாம தான் இருக்கேன், 6 மாசம் இருக்கேன், நான் உயிர் வாழுதான், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழன்னு இந்த பிராக்டிக்கலா அவங்ககிட்ட நம்ம நடைமுறை அவங்க கண் முன்னால காமிக்கும் போது கண்டிப்பா அவங்க நம்புவாங்க, அவங்க இடத்துல வருவாங்க. அதுக்கு நீங்க செலவு பண்ணி வாத்தியாரு, அதைத்தான் சொல்றேன், செலவு இன்ஸ்டிடியூஷன் சேரணும். இப்ப யூனிவர்சிட்டி சேர்றப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கு, பணம் கட்டணும், பெரிய பிரச்சனை இருக்குது, போராடணும், தெரிஞ்சுக்கணும், அப்பதான் வர முடியும். நீங்க எதுவுமே எல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க, அது அடிப்படையிலே தப்பு. என்னுடைய அனுபவத்தை இல்ல, நம்ம வந்து பிராக்டிக்கலா மக்கள் மத்தியில மக்களா நடமாடும் போது நான் சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண ஒவ்வொருத்தரையா சொல்லதான் அது அப்படியே சரி. அதுக்கு வழிகாட்டுதல் யாரு? நீங்க தான். அப்படி அது உங்க புக்கை நம்ம புக்கை காமிச்சு இந்த புக்கை வாங்கிச்சு உங்களை தான் இன்னும் நாங்க எல்லாம் அறிமுகப்படுத்த போறோம் அவங்ககிட்ட. நான் தான் கட்டணம் வச்சிருக்கேன் இல்லையா, கட்டணம் வைக்க நான் தான் 6 மாசம் கட்டணம் பண்ணி நம்ம அந்த கட்டணத்தை சொல்லிதான் சாமி நம்ம இப்ப வந்து நாங்க இந்த முதல்ல புக்கை படிக்கணும், அதுக்கப்புறம் ஆலோசனை 3000 ரூபாய் செய்யணும், அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும் தான் நம்ம எல்லாத்தையும் நாங்க வர ஆள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரைட். இப்ப புரிஞ்சுதா? சரி. ஆமா, நான் வந்து வேலையை சொல்ல மாட்டேன், நீங்க இந்த வழிதான் வரணும்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். சரி. நல்லது. சொல்லுங்க. நடைமுறையில பழக்கப்படுத்தும் போதுதான் அது வரும். சரி. சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வந்தார், சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லது செய்யுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆசிரியரோட தொடர்பு தினைக்கும் நம்ம கூட இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, இதை நம்ம தண்ணியில போய் நிக்கணும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை பத்தி இப்பவே நம்ம கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தொடர் முயற்சியும் ஆசிரியரோட வழிகாட்டுதலும் பொறுமையா கையாளணும் அப்படின்றதுதான் என்னுடைய புரிதல். இப்ப நம்ம கிளாஸ்ல டெய்லி இதை பத்தி கேட்க ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா ரைஸ் பால் ஐட்டம் நம்ம விட்டுருவோம். இதை விட்டுட்டு வெறும் வெஜிடபிளை மட்டுமே வச்சு சுத்தமா ஐயாவோட இந்த இது 1 நாள் 2 நாள் வந்து நெல்லிக்கால போடலாம். அதுக்கப்புறம் ஐயா சொல்ற மாதிரி நம்ம எடுத்த உடனே தண்ணியில போடுறதுக்கு தைரியம் இல்லைன்னா அப்படியே கிளாஸ் அப்படியே கேட்டுட்டு வர அப்புறம் திடீர்னு ஐயா சொல்லுவாரு, இன்னைக்கு 1 நாள் இருங்க, 1 வாரம் இருங்க, 2 நாள் இருங்க அப்படின்னு. 1 நாள் இல்லாட்டி 1 நாள் திடீர்னு நம்மளே ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் எடுப்போம். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த தைரியம் வர்றதுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து முயற்சி தான் இதுல தோல்வியே கிடையாது, தொடர் முயற்சி மட்டும்தான்.
ஐயா கிட்ட பழகுனதுனாலதான் இப்ப பேச முடியாது. குறைஞ்சபட்சம் 12 ஆண்டு இருக்கணும். குறைஞ்சபட்சம் 12 ஆண்டு சொல்றது கேட்கணும். எத்தனை பேருச்சு? 12 ஆண்டு. அதுக்குள்ள ஐயா, வந்துரும், அதுக்குள்ள முட்டி மோதி வந்துடலாம். உங்களுடைய தொடர்புக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆச்சு. நான் முதல் வீடியோ பார்த்து 1.25 அப்புறம் லாஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு வருஷமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா நைட்டு வேலை மட்டும் அந்த நைட்டு 9 மணிக்கு மட்டும் சாப்பிடுவேன். தண்ணி பகல் ஃபுல்லா தண்ணியை குடிச்சிட்டு வந்தேன். இப்போ ஒரு மாசம் பாத்தீங்கன்னா அந்த அவளு நாட்டு சக்கரை சாப்பிட்டு அவளு நாட்டு சக்கரை ஒரு வேளை சாப்பிட்டு வந்தேன். அருமை 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 அருமை. இப்ப வந்து கொஞ்சம் வேர்க்கலை சேர்த்திக்குங்க, சரியா? பச்சை வேர்க்கலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்திக்கங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த நன்கொடை 1 மாசம் நன்கொடை கட்டி விட்டு உள்ள வாங்க, சரியா? பரவாயில்ல, இன்னைக்கு கேட்டா நாளைக்கு மெல்ல கட்டுங்க, புரியுதா? எப்பயுமே சிஸ்டம் வந்துடணும். எல்லாமே சிஸ்டத்துக்கு வந்தா தான் சொல்லி தர முடியும், புரியுதா? இவர் சிஸ்டத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா நமக்கு தேவை 10 பேர், நமக்கு 1000 பேர் இல்லை. எனக்கு பணம் சம்பாதிக்க நோக்கம் கிடையாது. அவனுக்கு வச்சுட்டு என்ன பண்ண, பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்? என்ன பணம் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். பணமெல்லாம் சம்பாரிச்சு வச்சாச்சு, எல்லாமே போதும். எனக்கு ரொம்ப சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன்? சொல்றதை கேட்கணும். 12 வருஷம் சொல்றதை கேட்கறது சாதாரண விஷயமா? இதே ரொம்ப ஈஸி. நாங்களும் முழுசா கேட்டேன்னு சொல்ல முடியாது. நாங்களும் தத்தி தாவி தான் வந்துட்டு இருக்கேன். திடீர்னு எப்படாச்சும் அடி விழும், அப்புறம் கொஞ்சம் முழிச்சுக்க வேண்டியதுதான். அப்படியே கொஞ்சம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஏதோ இந்த கூகுள் வகுப்பு இருக்கிறதுனால அப்படியே ஓடிட்டு இருக்கு ஐயாவோட. ரெண்டாவது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எந்த சந்தேகம் உடனே கேட்டுக்கலாம். அவர் எங்கேயும் போக முடியாது. இந்த ஆரோக்கியத்தை உடனடியே கேட்டுக்கலாம். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகணும், பணம் கட்டணும், கேட்கணும், உட்காரணும். டாக்டர்கிட்ட பதிலே இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்களா பதிலே பேச மாட்டாங்க. பதிலே பேச மாட்டாங்க. நீங்க போனீங்களா, எந்த டாக்டர் பாத்தீங்களா? சும்மா போனீங்க, ஸ்டாப் பாத்தீங்க, கொடுத்து போட்டு வந்துட்டீங்க. எந்த டாக்டர் உங்களுக்கு எந்த அனுபவம் கொடுத்தா? அதாவது அவங்க பேருக்கு ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க அப்பாவுக்கு என்ன கேட்டாங்க, உங்க அப்பாவுக்கு சர்க்கரை இருக்கா, உங்க அப்பாவுக்கு என்ன நோய் இருக்கு, உங்க அம்மாவுக்கு என்ன நோய் இருக்கு, உங்களுக்கு எதுவும் உடம்புல காயம், நீங்க எதுவும் மருந்து சாப்பிட்றீங்களா, உடம்புல காயம் இருக்கா? அவன் காயம் இருக்கு சார், எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு, நெத்தி 2 பொழந்து ஒரு 3 மாசம் ஐசியூல இருந்தேன். அதுக்கப்புறம் உடம்புல கால்லெல்லாம் எனக்கு ஃப்ராக்சர் ஆகி எலும்பு இது ஸ்டீல் வச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்க்ரூ இருக்குங்களா காமிச்சேன். இந்த ஸ்க்ரூ போட்டு அப்படின்னு. அப்ப சரி, இது உங்களுக்கு எது, என் உடம்புக்கு எது, இது எனக்கு 2000 ஒரு கிட்ட 12 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. நான் நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா முழு செக்கப் என் உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சரின்ட்டார். ஒன்றும் சொல்லல, அவ்வளவுதான். இப்ப இன்னும் இந்த தமிழ்நாட்டுல இங்க சென்னையில மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் மெல்ல பரவிட்டு இருக்குது. அதாவது இந்த 1000 ரூபாய் திட்டம், இந்த கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம். இப்ப வந்து அவங்க வந்து உங்க அம்மாவுக்கு, அதாவது அப்பா அம்மாவுக்கு சக்கரை இருந்தா பிள்ளைக்கு சக்கரை வரும். அவங்க அது ஒரு அந்த மென்டாலிட்டியில இருக்காங்க உங்களுக்கு, அதான் கேக்குறாங்க உங்களுக்கு. அது தப்பு, அடிப்படை தப்பு. அது அடிப்படை தப்பு. ஆமா, இல்ல வெள்ளக்காரன் கேள்வி அடிப்படை தப்பு. இது மரபணுவே மாத்தி விடலாம். இப்ப நான் உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்க நாளைக்கு கேளுங்க. அவங்க கேட்ட கேள்வி வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது. சரி, ஆமா ஆமா, அப்பாவுக்கு இருக்கா, சரிதான். அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா பாரம்பரியம் மாதிரி தான் இருக்குங்கிறாங்க. சரி, அப்படின்னா தாத்தாக்கு இருந்தா எனக்கு வரும்னா நான் செத்து போவேனா? என்ன நியாயம் இது? அப்ப குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தாத்தாக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. நான் மருந்து சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? வாழ்ந்துதான் என்ன பண்ண போறேன்? திருலோக சந்தர், எங்க அப்பாவுக்கும் சக்கரை நோய் இருக்குது, எனக்கும் சக்கரை நோய் இருக்குது, இந்த தாத்தாவுக்கும் சக்கரை நோய், எங்க அப்பாவுக்கும் சக்கரை நோய், எனக்கும் சக்கரை நோய். அப்ப என்ன வெங்காயத்துக்கு நான் சாப்பிடணும்? எதுக்காக மருந்து சாப்பிட? சாகிறது ஆகி போச்சு. இல்ல அப்ப அந்த மருந்து கம்பெனிக்கு கப்பம் கட்டி கொடுத்துடலாம். என்னுடைய வாரிசுகளுக்கு நானே என்னுடைய வாரிசு ஃபுல்லாவே உங்களுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அடிமை பத்திரம் எழுதி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அப்ப செத்து போறது ஆகி போச்சு. என்ன வெங்காயத்துக்கு? நான் தான் சாகரம் ஆகி போச்சு. நான் சாகரம் ஆகி போச்சு. இதெல்லாம் நீ வச்சுக்கோ, என்னை காப்பாற்ற மாட்டேன், நான் செத்து போறேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிடணும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். என்ன லெட்டர் கடிதத்துல என்ன எழுதுறது தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு சக்கரை நோய் இருந்தது, எங்க அப்பாவுக்கு சக்கரை நோய் இருந்தது, எனக்கும் சக்கரை நோய் இருக்குது, நாளைக்கு பேரனுக்கு வரப்போகுது, எங்க குடும்பமே லாய்க்கு இல்லை, நாங்க செத்து போறோம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடலாமா? அதுதான் கரெக்ட். அப்ப என்ன கேள்வி கேட்கிறேன் பாரு. ஆனா இதுதான் என்ன, இப்படித்தான் அவங்க கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு நான் பதில் சொல்லணும். இப்படித்தான் அவங்க கேள்வி கேட்க. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு நாட்டுக்கும் கிழக்கு நாட்டுக்கு உள்ள சண்டை. என்னது?
மேற்கு நாட்டுக்கும் கிழக்கு நாட்டுக்கும் இல்ல கல்வி புரிதல். என்னது? எஜுகேஷன் ஃபால்ட், எஜுகேஷன் எரர். கல்வி புரிதல். கல்வி புரிதல். இப்ப நீங்க பட்னியா இருக்கறனால உங்க உடம்புக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல, தெரியுமா? ஆனா இங்க எல்லாரும் என் வண்டியில பாத்துட்டு சில கேட்கறாங்க, அது எப்படிங்க சாப்பிடாம இருப்பீங்க? சாப்பிடாம இருக்கணுமா? அவங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்கணும். உணவு இல்லாமல் வாழும் கலைனாலே அதை பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகுறாங்க, ஓடுதாங்க. இது வரைக்கும் என்ன கேட்க கூட பயப்படுறாங்க. இது வரைக்கும் 2 பேர் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் வாட்டால அது ரொம்ப வேலை செய்தார். இது வரைக்கும் 2 பேர் கேட்டிருக்க. ஒருத்தர் புத்தகம் வாங்கிட்டாரு, இன்னொருத்தர் புத்தகம் வாங்கல. அந்த நம்பர் கூட அனுப்பிச்சு பாத்தீங்களா இல்லையா? ஆமா, ஒருத்தருக்கு இப்ப என்ன அனுப்புற, நீங்க அனுப்பிருக்கீங்க, நான் ஒரு பணம் நீங்க சென்னையில எங்கயா? சென்னையில எங்க நீங்க? எக்மோர். எக்மோரா? எக்மோர். ஓகே. நான் நுங்கம்பாக்கம். எங்க வீடு நுங்கம்பாக்கம் நெல்சன் மாணிக்கம் ரோட் இருக்கு இல்லையா, அங்க. ஆமா ஆமா. சரி சரி சரி. நெல் நாம நான் அந்த லைன்ல கூட சுத்திட்டு தான் இருக்கேன், ரவுண்ட் அடிச்சிட்டு தான் இருக்கேன். ஆனா சொந்த ஊர் திருநெல்வேலி. சொந்த ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம். திருநெல்வேலி பக்கம் ஸ்ரீவைகுண்டம். ஓ, ஸ்ரீவைகுண்டம் சாமியார் தெரியும் எனக்கு. சாமியார் ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீவைகுண்ட சாமியார், வைகுண்ட சாமியார். அவர் நீங்க சொல்றது அங்க கன்னியாகுமரி சொல்றீங்க, ஐயாவாளி சொல்றீங்க. ஆமா, வைகுண்ட சாமி. ஆமா, அவரு வேறையா? அவர் வந்து ஐயாவாளி அங்க கன்னியாகுமரி, அதாவது அவரு கன்னியாகுமரி பக்கத்துல அவரு இது ஐயாவளி. நான் ஸ்ரீவைகுண்டங்கிறது நவ திருப்பதி, அதாவது மொத்தம் 108 திவ்ய தேசம் சொல்லுவாங்கல்ல. 9 நவ திருப்பதி. நான் திருப்பதி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீவை அது ஊரே காலியா போயிருக்கு, தப்பிச்சிருச்சு. இப்ப இந்த ஒரு வெள்ளம் வந்தது இல்ல, ரயில் மாட்டிச்சு. ரயில் மாட்டிச்சு. எங்க ஊர் பக்கத்துல ஏரல் தான் காலியா, ஏரல் அது உடைச்சிருச்சு, பாலம் உடைச்சிருச்சு. அது நல்ல வேலை, தப்பிச்சுட்டாங்க. எங்க ஊர் ஆத்துக்கு உள்ளத பாலத்துக்கு உள்ளடி வரணும். எங்க ஊர் இந்த போன ட்ரிப் வெள்ளத்துல காலியாக வேண்டியது. அதான் சொல்றேன் காலியா இருக்கும். ஆமா ஆமா. பரவாயில்ல, நல்லா செய்யுங்க சுப்பிரமணியம். கவனமா இருங்க, கொஞ்சம் தைரியம். இது ஒண்ணுமே இல்ல, இது ஒண்ணுமே. அப்ப இன்னொன்னு, நல்ல குழந்தையும் பெத்துக்கலாம். என்னது? குழந்தையும் இன்னும் 2 குழந்தை பெத்துக்கலாம். ஏற்கனவே 2 பெத்து ஒன்ன கட்டி கொடுத்து பேத்தி வந்துட்டா எனக்கு. அது போது. அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குன்னு சொல்றேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம வந்து ஏன்னா இது இப்ப என்னன்னு தெரியாம, இப்ப நம்ம வாழ்க்கைய பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இது வரைக்கும் நான் இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டேன். எப்படி வாழ்ந்தோன்னு தெரியல, அந்த வருஷம் கடகடான்னு ஓடிட்டு. நான் 40 வயசுல கத்துக்கிட்டேன். எத்தனை வயசுல கத்துட்டேன்? 41 வயசுல கத்துக்கிட்டேன். 24 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இது விட போறது இல்ல. ஒரு கல்வி கழகத்துல, அதாவது யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்தை நிரூபிக்காம உயிர் போகாது. புரியுதா? உண்மையில அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வருவாங்க ஆட்கள். நம்ம ஃபீல்டு ஒர்க் ஆள் தான் தேவை. ஃபீல்டு ஒர்க் வந்துருவாங்க. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்படியாவது மெட்ராஸ் ஐஐடியில எப்படியாவது ஒரு ப்ரொஃபஸருக்கு நீங்க புரிய வைங்க. புரியுதா? சரிங்க ஐயா. அதாவது ஒரு 3 மாசம் ரிப்போர்ட் நம்ம கையில வரட்டும் ஐயா. எடுத்துங்க. அதானே, வெறும் 1000 ரூபாய் தானே. இப்ப கூட எடுக்க தேவையில்ல. 60 நாளைக்கு ஒரு எடுக்கலாம். இப்ப எடுக்க வேண்டாம், அடுத்தது 60 நாளைக்கு ஒரு எடுக்கலாம். புரியுதா? சரி சரி. இப்ப எங்கிட்ட வந்து ஐடியா சொல்லுவேன். நான் வந்து எப்ப எடுக்கலாம் ஐடியா சொல்லுவேன். புரியுதா? சும்மா மாசம் எடுக்கலாமா, 2 மாசத்துக்கு ஒருக்க எடுக்கலாமா, 3, அதை நான் கரெக்டா கணிப்பேன். நான் கணிச்சு சொல்லிடுவேன். புரியுதா? சரி சரி சரி. செலவு குறைக்க நம்ம கையில ஒரு ரெக்கார்டு இருந்ததுன்னா, இந்த பாருங்க, நான் 6 மாசமா சாப்பிடாம தான் இருக்கேன். இந்த 6 மாசம் என்னோட உடல்நிலையை பாருங்க, மெடிக்கல் சர்டிபிகேட் பாருங்க, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நான் நல்லா தான் இருக்கேன், ஆக்டிவா இருக்கேன். நீங்க என்ன என் கூட பார்க்கும் போது, நேரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு. இதுதான் அவங்க மனசுல போய் உட்கார, அவங்களுக்கு அறிவுல டங்குன்னு ஒரு கொட்டும். என்ன அவங்களுக்கு ஒரு புத்தி வேலை செய்யும். சரி, இருங்க. இதே 10 நாளைக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்களா? இல்ல இப்பதானே பேசுறீங்க. புரியுதா? இந்த உணர்வு எங்க இருந்து வந்துச்சு? மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்காம செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, டக்குன்னு போய் எடுத்தியா இல்லையா? இதை வந்து நீங்க ஆர்வத்துல பண்றது என்பது வேறு. நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், மெடிக்கல் ரிப்போர்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த எடுத்தங்காட்டு தானே வேலை செய்யுது. இதுக்கு நம்ம மக்களுக்கு இன்னொருத்தருக்கு, அதாவது நம்ம இன்னொருத்தர் போய் இதை சொல்லணும்னு நினைச்சோம்னா, நமக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டாம், நமக்கு மட்டும் போகுது அப்படின்னா நம்ம எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். சரி, இப்ப நான் வர்றேன். இப்போ ஒரு சாதாரண நாள் சோத்துக்கே வழி இல்லாத போய் மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு 2000 செலவுன்னு எப்படி செலவு பண்ணுவான்? மாட்டிக்கிட்டானே இல்லையா? ஆமா.
அதனாலதான் இதுல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் கத்துக்கொள்ள முடியும். குறைஞ்சபட்ச வசதி வாய்ப்பு ஆராய்ச்சி பண்ற, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கான வசதி. குறைஞ்சபட்சம் 6 மாசம் அல்லது 1 வருஷம் வச்சுக்கலாம். 1 வருஷம் ஆராய்ச்சி பண்றதுக்கான செலவாதம் பண்ணணுமே இல்லையா? ஆமா. ஆனா நோய் இருந்ததுக்கு அப்புறம் 1 லட்சம் செலவு பண்ணுவான். நோய் இருந்ததுக்கு அப்புறம் 1 லட்சம் செலவு பண்ணுவான். மக்கள் மனநிலை அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அது அந்த மாதிரி ஒரு லாக் ஆயிட்டாங்க, கமிட்மெண்ட்ல ஆயிட்டாங்க மக்கள். இன்னைக்கு பூரா மக்கள் பூரா கமிட்மெண்ட்ல ஆயிட்டாங்க. யாரும் சுய அறிவுல இயங்கல, எல்லாம் ஏதோ இயக்கத்துல இயங்கிட்டு இருக்காங்க. சரி, பாப்போம். அந்த இன்னொருத்தர் அவர் பேர் மணவாளன், மணவழகன் பேரு. சொல்லுங்க. லைஃப் இன்சூரன்ஸுக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா இதுல இன்சூர் பண்றதுக்கு ரெடியா இல்ல மக்கள். சரி மேடம், நான் பேசுவோம். சரி, காலையில 6 மணிக்கு பேசுவோம், மேடம் சந்திக்கலாம். தைரியமா செய்யலாம். நன்றி. ரைட். நன்றி.